அன்பார்ந்த ஆதியோகி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமையற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மகா கணபதையே நமோ நமஹ. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குருவே சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சர்க்குரு திவ்ய சரணாரவிந்தாபியாம் நமஹா. இன்றைய பதிவிலே நாம் என்ன சொல்ல போகிறோம் என்றால், அதாவது நம்முடைய ஜாதகங்களிலே தோஷங்களை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கள் எந்த எந்த இடங்களிலே இருந்தால் எந்த விதமான தோஷங்களை உண்டு பண்ணும், எந்த விதமான பரிகாரங்களை செய்தால் அந்த தோஷங்களிலிருந்து நன்மை பெறலாம் என்பது பற்றிய ஒரு சிறிய கருத்துக்கள். இப்பொழுது ஒருவருக்கு ஒரு விதமான தோஷங்கள் இருக்கிறது என்றால், அந்த தோஷங்கள் கடுமையான பாதிப்புகளை உண்டு பண்ணுகிறது என்று வைத்துக்கொண்டால், அதிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி என்பது பற்றிய ஒரு சிறிய விளக்கம். இப்பொழுது சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்திலே சூரிய பகவான் பலவீனமாக இருக்கிறார் என்றால், அந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மையான பலன்களை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூரிய பகவானானவர் எந்த இடத்திலே இருக்கிறார் என்பதை பார்த்து, அது நெருப்பு ராசியா, நீர் ராசியா, நிலராசியா, காற்று ராசியா என்று பார்க்க வேண்டும். நெருப்பு ராசி என்றால் அந்த சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு நாம் தீபம் ஏற்றினால், கோதுமை வைத்து தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு அந்த சூரிய பகவானுடைய பூரணமான அனுகிரகம் கிடைக்கும். ஏனென்றால் அது நெருப்பு ராசியாக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றுகின்ற பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு பூரணமாக கிடைக்கும். சூரிய பகவானால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விதமான பலன்கள். இப்பொழுது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய அன்பர்கள் சூரிய பகவானை எத்தனை முறை நாம் வழிபடுகிறோமோ அத்தனை முறை அதனுடைய பலன்கள் கிடைக்கும். நமக்கு கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமே இருக்காது. இதற்கு வேதங்களிலே சக்ஷு சூக்தம் என்று ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சக்ஷு சூக்தத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஆயுள் பாகம் பரியந்தம் வரை கூட சில பேருக்கு அந்த கண் வெளிச்சங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதனால் அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கின்றது. மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி மற்றும் உடலிலே எலும்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விரைவில் குணமடைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சூரிய பகவானுக்கு ஜாதகத்திலே நெருப்பு ராசியில் இருந்தால் அந்த ஜாதகர் விளக்கு ஏற்றி வழிபாடுகள் செய்ய வேண்டும். சூரியனுடைய எண் 1 என்கின்றபடியாலும் அதற்கு நாம் சூரிய பகவானுக்கு நாம் ஒரு விளக்கை ஏற்றலாம். மற்றும் சூரியனுடைய திசை 6 வருடங்கள் என்பதால் அந்த சூரியனுடைய 6 வருடங்களுக்கு நாம் 6 தீபங்களையும் ஏற்றலாம். அப்பொழுது 6 தீபங்கள் ஏற்றி சூரிய பகவானை செந்தாமரை மலரிலே கோதுமை வைத்து சிவப்பு துணி, அதாவது ஆரஞ்சு கலர் சம்பந்தப்பட்ட வஸ்திரம் சாற்றி அவருக்கு தீபங்களை ஏற்றுகின்ற பொழுது அந்த சூரிய பகவானால் ஏற்படுகின்ற பூரணமான பலன் அவர்களுக்கு கிடைக்கும். தகப்பனாரால்
கிடைக்கக்கூடிய பலன்கள், அரசாங்கத்தால் தொல்லைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இது போன்று ஒரு சிறிய பரிகாரங்களை செய்கின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளால் நன்மைகளும், அரசு உதவிகளும், அரசால் பாதிக்கப்பட்ட அன்பர்களுக்கு இதன் மூலியமாக நல்ல விதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் தந்தையினுடைய சொத்துக்களிலே குடியிருக்கின்ற அன்பர்களுக்கும் அந்த சொத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தந்தையினால் ஏற்படக்கூடிய, தந்தை சொத்துக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த சொத்துக்களிலே வேறு வழியில்லாத காரணத்தினால் அந்த இடங்களிலே நாம் குடியிருக்கக்கூடிய அவசியம் ஏற்படுகின்ற பொழுது இது போன்று எளிய பரிகாரங்களை செய்து அந்த காலத்தினை நாம் கடத்தி அதன் மூலியமாக நற்பலன்களை ஏற்படுத்தலாம். ஆகையால் நாம் தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது சூரிய நாராயண, அதாவது சூரியனில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லக்கூடிய 3 தெய்வங்களும் அதிலே உறைந்து செயல்படுகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன், சூரிய நாராயண மகாமூர்த்தகே நமகா என்று சொல்லுவார்கள். அதில் நாராயணனும் பிரம்மனும் சிவனும் கலந்த அம்சமாக இருக்கிறார்கள். ஆதலால் சூரிய பகவானை தினந்தோறும் வழிபாடு செய்கின்ற பொழுது மிக சிறப்பான கண் வெளிச்சங்களும், நம்முடைய உடலிலே இருக்கின்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது ஈஸியாக குணமடைந்து விரைவில் நல்ல பலன்களை அடைவார்கள். சூரிய பகவானை நீங்கள் இது போன்று வழிபாடுகள் செய்யலாம். நெருப்பு ராசியிலே இருந்தால் தீபங்கள் ஏற்றலாம். நீர் ராசியிலே இருந்தால் சூரிய பகவானுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தண்ணீரை ஊற்ற வேண்டும். பால் அபிஷேகம் செய்யலாம், அபிஷேகங்கள் செய்யலாம். எந்த விதமான அபிஷேகங்களை கூட நாம் செய்யலாம். அபிஷேகங்கள் செய்கின்ற பொழுது நீர் ராசியிலே இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பாதிப்புகள் விலகி அவர்களுக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் ஏற்படும். இதே காற்று ராசியில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். சூரிய பகவான் பலவீனமான முறையிலே காற்று ராசியிலே இருக்கிறார். திசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும், மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும், சூரியனுடைய மந்திரங்களை சொல்ல வேண்டும். சூரியனுடைய காயத்ரி மந்திரங்கள் கூட சொல்லலாம், சூரியன் ஆதித்ய ஹிருதயம் சொல்லலாம். இந்த மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுது மிகவும் சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சூரிய பகவான் நமக்கு கெடுபலனை கொடுக்கின்ற சூழ்நிலையிலே இருந்தாலும் கூட அவர் மிகவும் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். இதே நிலராசியில் சூரிய பகவான் இருக்கிறார் என்றால் நாம் சூரிய பகவானுக்கு இருக்கும் இடத்திலே நிலராசியிலே நாம் அவர்களுக்கு நிலத்திலே, அதாவது நிலராசியில் இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு நாம் இருக்கின்ற இடங்களிலே நிலத்திலே பூஜை புனஸ்காரங்கள் செய்யலாம். விளக்கேற்று அதாவது வழிபாடுகள் செய்து வழிபாடு செய்யலாம். பிரதிஷ்டை செய்வார்கள். சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த தெய்வங்களை மண்ணிலே பிரதிஷ்டை செய்து, அல்லது சிவாலயங்களுக்கு நாம் அன்பளிப்பு, அதாவது என்னென்றால் திருப்பணிக்காக நாம் ஏதாவது ஒரு வகையிலே அவர்களுக்கு அந்த சிவாலயத்திற்கு நம்மால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மணலோ ஒரு ஜல்லியோ எந்த ஒரு உபகரணங்களோ கொடுக்கலாம். அதன் மூலியமாக நமக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும், தோஷங்கள் நிவர்த்தி அடையும். ஆதலால் இது போன்று நம்முடைய ஜாதகத்திலே இருக்கின்ற சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்து நாம் எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக மிகவும் நல்ல பலன்களை அடையலாம். அடுத்து சந்திர பகவான். சந்திர பகவானானவர் நமது உடலிலே இருக்கின்ற இரத்தங்களிலே ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை கொடுப்பதற்காக நம்முடைய மனது எவ்வளவு மனக்குழப்பங்கள் இருக்கின்ற அன்பர்களும் மன தெளிவு ஏற்படுவதற்கு மனோகாரகன் சந்திரன் என்று சொல்வார்கள். சந்திரன் மனதுக்கு காரகனாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மனம் மிகவும் குழப்ப நிலையிலே இருக்கின்ற மெய்யன்பர்கள் சந்திர பகவானை திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஓரையிலே அவர் எந்த ராசியிலே இருக்கின்றார், அவருடைய ஜாதகத்திலே நிலராசியா, நீர் ராசியா, காற்று ராசியா, நெருப்பு ராசியா என்று பார்க்க வேண்டும். சந்திர திசை நடக்கிறது. அந்த காலகட்டத்திலே அந்த சந்திர பகவானுக்கு நாம் நெருப்பு ராசியில் இருக்கிறது என்றால் சந்திர பகவானுக்கு நாம் விளக்கேற்ற வேண்டும். அதனுடைய எண்ணிக்கை
திசை வருடம் 10 ஆண்டுகள். ஆதலால் 10 விளக்கு ஏற்றி அவருக்கு தயிர் சாதம் என்று சொல்லக்கூடிய ததி அன்னம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அப்பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை எல்லாம் விலகி மிகவும் விசேஷமான நல்ல பலன்கள் கிடைக்கும். சந்திர பகவான் இதே ஜலராசியில் இருக்கின்றார்கள், நீர் ராசியிலே இருக்கிறார் என்றால் அவருக்கு பாலபிஷேகம், தயிரபிஷேகம் மற்றும் இளநீ இது போன்று இதர அபிஷேகங்களை எல்லாம் நாம் செய்யலாம். அப்பொழுது நமக்கு சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் அனைத்தும் விலகி நமக்கு சந்திர பகவானால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். சந்திரன் பகவான் மனதுக்கு காரகனாக இருக்கிறார். தாயார் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தாய் மூலியமாக ஒவ்வொருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தாயினால் எனக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கவில்லை, தாயாரால் எனக்கு பெரிய துன்பங்கள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அன்பர்களும் கூட சந்திர பகவானை காலை திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக 10 தீபங்கள் ஏற்றி தயிர் சாதம் படைத்து வெள்ளை வஸ்திரம் சாற்றி வெள்ளை அரளி என்று சொல்லக்கூடிய புஷ்பங்களால் சுவாமியை வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். தெளிவான மனநிலை இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் கூட இது போன்று எளிய பரிகாரங்கள் செய்து சந்திர பகவானை வழிபாடு செய்து மிகவும் விசேஷமான சிறப்பான பலன்களை அடையலாம். சந்திர பகவான் இதே காற்று ராசியில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். காற்று ராசியில் இருந்தால் நம்ம என்ன சொல்ல வேண்டும்? மந்திரங்கள் சொல்ல வேண்டும். சந்திர பகவானுடைய மந்திரங்கள், சந்திரன் பகவானுடைய காயத்ரி மந்திரங்களோ சந்திர பகவானுக்கு உண்டான மந்திரங்களோ இதை நீங்கள் சொல்லலாம். அம்பாளுடைய மந்திரங்கள் சொல்லலாம். ஏனென்றால் சந்திர பகவானுடைய பார்வதி தேவி குறிக்கூடிய தெய்வமாக இருக்கிற காரணத்தினாலே அம்பாளுடைய ஸ்லோகங்கள் எதுவென்றாம் சொல்லலாம். நீங்கள் அந்த சந்திர பகவானை இப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது சந்திர பகவானால் மிகவும் நல்ல பலன்கள் ஏற்படும். மனது தூய்மை அடையும், தெளிவு அடையும், உங்களுடைய உடலிலே இரத்த ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கும், விசேஷமான நல்ல பலன்கள் கிடைக்கும், மனது எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். ஆதலால் நிலராசியில் இருக்கின்ற சந்திர பகவான் நிலராசியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது சந்திர பகவானை பிரதிஷ்டைகள் செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைத்தால் சந்திர பகவானை ஒரு கோயில் நவகிரகங்கள் வைத்து வழிபாடு செய்வார்கள். அதுபோன்று ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது சந்திர பகவானை பிரதிஷ்டை செய்வதற்கு தன்னால் இயன்ற ஒரு சிறு காணிக்கையை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் எல்லாம் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும். மனது ரொம்பவும் விசேஷமான ஒரு நல்ல முறையிலே தெளிவாகவே இருக்கும். தாயாரால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மனது எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். உடலிலே இரத்த ஓட்டங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சீராக நடைபெற்று நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஆதலால் சந்திர பகவானுடைய வழிபாடுகள் இது போன்று செய்து நீங்கள் மிகவும் விசேஷமான நல்ல பலன்களை அடையலாம். அடுத்தபடியாக அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய தமிழ் கடவுள் என்று சொல்லலாம். செவ்வாயுடைய தேவதை தமிழ் கடவுள் சுப்பிரமணியரை குறிப்பார்கள். ஆனால் செவ்வாயுடைய சில நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவருக்கு செவ்வாய் தோஷம் பாதிக்காது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தமிழ் கடவுள் சுப்பிரமணியராக இருக்கின்ற காரணத்தினால் அப்படி சொல்லுகிறார்கள். அது போன்ற விசேஷமான பலன் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு. இப்பொழுது செவ்வாய் பகவானால் நமக்கு பாதிப்புகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த செவ்வாய் பகவானால் இரத்த சோகை, ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும். செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே தண்ணி ராசி என்று சொல்லக்கூடிய கர்க்கடக ராசி என்று சொல்லக்கூடிய கடக ராசியிலே நீச்சம் அடைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு இரத்த ஓட்டங்களிலே அதாவது என்னன்னா இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அந்த இரத்த ஓட்டங்களிலே இருக்கக்கூடிய அந்த எரித்ரோசைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? தண்ணி ராசி கடல் போன்று இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கின்ற சுப்பிரமணியரை நாம் வழிபாடு செய்தால் அந்த இடத்திலே அந்த ஹீமோகுளோபின் ரைஸ் ஆகி மிகவும் அதிகமான முறையிலே எரித்ரோசைட்டிஸ் என்கின்ற சிவப்பணுக்கள் அதிகமாக கூடும்.
உதாரணமாக எடுத்துக்கொண்டால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுள், அங்கே சென்று உங்களுக்கு இது போன்ற நிலையிலே செவ்வாய் பகவானானவர் நீச்சமாக இருக்கிறார்கள், உடலிலே ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இரத்தத்திலே உள்ள மஜ்ஜைகள் சிவப்பணுக்களை கூட்டி குடிக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான். தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் காரகனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவானானவர். அந்த செவ்வாய் பகவானை நாம் திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூரில் இருக்கின்ற சுப்பிரமணிய பகவானை நாம் வழிபாடு செய்தால் அந்த சுவாமிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். அபிஷேகங்கள் செய்கின்ற பொழுது அந்த பஞ்சாமிரதமோ பாலோ நாம் அபிஷேகம் செய்து அதை நாம் உட்கொண்டாமல் நமது உடலிலே சிவப்பணுக்கள் மிகவும் வேகமாக பரவ ஆரம்பித்துவிடும். ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், ஒருவருக்கு ஒரு குழந்தைக்கு அணுக்கள் சிவப்பணுக்கள் குறைவாக இருந்தது. டாக்டர் சொல்கிறார்கள், இந்த அணுக்கள் கூடுதலாக இருந்தால்தான், இது கேன்சராக இருந்தது ஒரு குழந்தைக்கு, சிறு வயது குழந்தைக்கு. அப்பொழுது நாம் என்ன சொன்னோம் என்றால், இது போன்று சிவப்பணுக்கள் டாக்டர் சொல்லியிருக்கிறார், சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கிறது, இந்த அணுக்கள் அதிகபட்சமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தையை காப்பாற்ற முடியும், அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று சொன்னார். அப்பொழுது நாம் அந்த ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அது அந்த நீர் ராசியிலே இந்த செவ்வாய் பகவானானவர் அமர்ந்திருந்தார். அப்பொழுது நீங்கள் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியருக்கு அபிஷேகங்கள் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களுடைய அந்த அணுக்கள் அதிகமாகும் என்று சொன்னோம். உடனே அவர்கள் மாறாமல் சென்று தவறாமல் அதிகாலை சென்று சுப்பிரமணிய பகவானுக்கு அபிஷேகம், பஞ்சாமிரதம், பால் அபிஷேகம் செய்கின்ற பொழுது 700 அணுக்கள் இருந்த இடத்திலே 2500 அணுக்கள் கூடிவிட்டது. சொல்வதற்கு கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுபோன்று மிகவும் அற்புதமான பலன்கள் நமக்கு அந்த அபிஷேகம் செய்கின்ற பொழுது, அந்த அபிஷேகத்தை செய்தாலே நமக்கு கிடைக்கும். அபிஷேக பஞ்சாமிரதமோ போல நம்ம உட்கொள்கின்ற பொழுது இன்னும் அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த செவ்வாய் பலவீனமாக இருக்கக்கூடிய அன்பர்கள், நீர் ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அன்பர்கள் இந்த திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியருக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உடலிலே இரத்த ஓட்டங்கள் நன்றாக இருக்கும். உடலிலே எரித்ரோசைட்டிஸ் என்ற சிவப்பணுக்கள் மிகவும் விசேஷமான முறையிலே உற்பத்தி அதிகமாகும். சகோதர உறவுகள் பலம் பெற்றுவதற்கும், பூமிக்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயால் நமக்கு பூமி லாபங்கள் ஏற்படும். பூமியால் மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதனால் மெய்யன்பர்கள் இந்த அருமையான வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு இந்த செவ்வாய் பகவானை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அன்பினேயர்களே, அடுத்த பதிவிலே நாம் புதன் பகவானை பற்றிய விரிவான விளக்கங்களை தொடர்ந்து பார்க்கலாம். அன்பினேயர்களுக்கு வணக்கம்.